பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. இந்த வசனத்துக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு. ஆண்டவர் இதுல அவ்வளோ விஷயத்த வைத்திருக்கிறார். ஒரு தோட்டம் இருந்துச்சு. தோட்டம்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது என்னது? ஏதேன் தோட்டம். அதுபோல இங்கேயும் ஒரு தோட்டம் இருந்துதான். இங்கேயும் ஒரு தோட்டம் இருக்கு. ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாவம் உண்டாச்சு. அதனால மரணம் அந்த தோட்டத்துல உண்டாச்சு. அங்க மரணம் உண்டாயிருச்சு அந்த தோட்டத்துல. ஆனா இந்த தோட்டத்துல மரணம் உண்டாகல. ஜீவன் உண்டாகுது. அங்க வாழ்வு உண்டாகுது. ஏன்னா ஏசப்பா அந்த தோட்டத்துல அடக்கம் பண்ணப்பட போகிறார். அவர் மரணத்தை வென்று ஜீவனை பெறுவதற்கு அடக்கம் பண்ணப்பட போகிறார். இன்னொன்னு, தோட்டம் என்பது தேவன் வாசம் பண்ணும் இடம், உலாவும் இடம். அதைப்போன்று இங்கே அவர் ஜீவனை பெற்று எழப்போகும் இடம். இந்த தோட்டம் அவருக்கு ஜீவனை அளிக்கப் போகிறது. இந்த தோட்டம் ஏற்கனவே இருந்த மரணத்தை வெல்லப் போகிறது. இந்த தோட்டம் மரண கட்டுகளில் இருந்த அனைவருக்கும் விடுதலை அளிக்கப் போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை அப்படின்னா, ஏன்னா அந்த கல்லறை மரணத்தின் கல்லறை, பாவத்தின் கல்லறை. அது மனிதர்கள் வைக்கப்படுகிற கல்லறை. ஆனா இந்த கல்லறை பரிசுத்த தெய்வம் வைக்கப்படுகிற கல்லறை. இங்க மனிதனை கொண்டு வந்து வைக்க முடியாது. என்னதான் மனிதன் பரிசுத்தமானா இருந்தாலும் அவனுக்குள்ள பாவம் இருக்கு. ஆனா பாவமே பாராத சுத்த கன்னரை தான் இங்க வைக்க முடியும். அவர் தான் இங்க தகுதியானவர். அவரை மாத்திரம் தான் இங்க வைக்க முடியும். வேற எந்த பரிசுத்தவான்களையும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், யாரையும் இங்க வைக்க முடியாது. வைக்கவும் கூடாது. ஏன்னா அது பரிசுத்தமான ஒரு இடம். ஒருவரும் வைக்கப்பட்டிராத ஒரு இடம். அது இயேசுவுக்கென்றே தனித்துவமாய் ஒதுக்கப்பட்ட இடம். இன்னொன்று, அந்த வைக்கப்படுகிற இடத்தில் கூட இயேசு அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு மேன்மையும், மகிமையும் கொடுக்கும்படியான, முதன்மையை கொடுக்கும்படியான, ஒரு உயர்வை கொடுக்கும்படியான ஒரு இடமாக அந்த கல்லறை திகழ்கிறது. ஏன் அவங்க அருகில இருந்த கல்லறையிலேயே வச்சுட்டாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்த வசனத்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த நாள் அவங்களுக்கு பஸ்காவோட ஆயத்த நாள். பஸ்கா அடுத்த நாள் வரப்போகுது. இது மொத நாள் இந்த ஆயத்த நாளா இருக்குது. அதனால பஸ்காவுல யூதர்கள் இந்த அடக்கம் பண்ண மாட்டாங்க, அத பண்ண மாட்டாங்க, இத பண்ண மாட்டாங்க. இப்படி நெறைய சடங்காச்சாரங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திலே நியர்பையா இருக்கிற இடம் இது. இன்னொன்னு, இது ரொம்ப ப்ரிசியஸான இடம். ஏன்னா, அ அரிமத்தியு ஊரானாகிய யோசேப்பு அவனுடைய இடத்தில் உள்ள கல்லறை. அவன் வாங்கி வைத்திருக்கிற கல்லறை. அவன் ஒரு செல்வந்தன். அவனுடைய கல்லறை. அப்போ பக்கத்திலே இருக்கு அப்படிங்கும்போது, அங்கேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அத செய்திருக்கிறாங்க. ஒரு விஷயம் தான், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டாலும், அவர் அறையப்படவில்லை. நம்முடைய பாவங்களை சிலுவையில் அறைந்து, நம்முடைய மரணங்களை சிலுவையில் அறைந்து, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை
நம்முடைய துன்மார்க்கத்தை, நம்முடைய சாபத்தை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து தன்னை தோட்டத்திலே விதைத்து ஜீவனை பெற்று நமக்கு மீட்பை அளித்து இப்பொழுதும் இந்த நொடிப்பொழுதிலும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இயேசு. அதான் நான் முதலேயே சொன்னேன். இந்த வசனத்துக்குள்ள ஆண்டவர் நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறார். இப்பொழுது தோட்டம் என்பது நம்முடைய இருதயம். அதுதான் அவர் வாசம் பண்ணக்கூடிய இடம். அவர் உலாவக்கூடிய இடம். இந்த தோட்டத்தை பண்படுத்துவோ, பயன்படுத்துவோ, கர்த்தரை உலாவ பண்ணுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.